120 வருஷம் உங்க உடம்புல இருக்கிற செல்லுக்கு வந்து உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப ஜப்பான் போயிருந்தேன். ஆவரேஜ் டெத் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல எவ்வளவுன்னா 82 வயசுன்றாங்க. ஆவரேஜ் ரொம்ப ஏஜ் ஆகி இறக்குறவங்க எவ்வளவுன்னா 130, 140, 145. அப்ப என்னன்னு அவங்களை போய் பார்க்க சொல்ல என்னன்னா அவங்களோட வேலையை அவங்களே பாக்குறாங்க. அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா. அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்றது அவங்க வீட்டுல வந்து இருந்தாலும் இல்ல ஜாலியா இருக்கிறாங்க, ஜாலியா பேசுறாங்க. ஆனா அவங்க வேலையை அவங்களே பாக்குறாங்க. சாப்பிட தட்டு கூட எடுத்துட்டு போயிட்டு அவங்க தான் கழுவுறாங்க. அவ்வளவு வயசானவங்களா இருக்காங்க, அவங்க தட்டு அவங்களே கழுவிக்கிறாங்க. அவங்க விஷயத்த அவங்களே பண்றாங்க. எங்கன்னா போன வரணும் அவரும் நடந்து போறாங்க. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, வீட்டுல இருந்து எழுந்துக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் டைனிங் டேபிள்ல இருந்து எழுந்த உடனே நேரா பாத்ரூம்ல இருந்த உடனே லிப்ட் சர்றன்னு கீழே இறங்குறது. அப்புறம் 2 வீலரோ 4 வீலரோ சர்றன்னு ஆபீஸ், அங்க ஒரு சேரை போட்டு உக்காந்துக்கின்னு திருப்பி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சர்றன்னு ஏறி போயிட்டு திருப்பி காரோ 2 வீலரோ அப்புறம் லிப்ட், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து டைனிங் டேபிள் சோஃபா உக்காந்துக்கின்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா என் ஆரோக்கியம் எப்படி கெட்டதுன்னே தெரியல, எல்லாம் உங்களாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு ஆளாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண